Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். ஃப்ரெண்ட்ஸ், கம்மிங் சாட்டர்டே 3ஆம் பிறை வருது. அன்றைக்கி நீங்கள் கிளாஸஸ் ஏதாவது ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். டிவைனோட பவர் அன்றைக்கி எனர்ஜி அதிகமாக இருக்கிறதுனால அந்த டைம் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது மாஸ்டர் கிளாஸ் கற்றுக்கணும், இல்லைனா நீங்கள் லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கி டே நீங்கள் இனிஷியேஷன் பண்ணிக்கலாம். முன்னாடியே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இப்போ ரேக்கி கிளாஸஸ் அண்ட் ஆரா சர்வீஸ் கிளாஸ் அண்ட் டாரோட் ரீடிங் கிளாஸ், ஏஞ்சல் கிளாஸ், அந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் நம்மக்கிட்ட இருக்குது. லைஃப் கோச்சிங் கிளாஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயில் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். லைஃப் கோச்சிங் கிளாஸ் நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டு கிளாஸ். அது நீங்கள் மாஸ்டர் கிளாஸ் பண்ணணும்னு ஐடியான்னு யாருக்காவது இருந்துச்சுன்னா நீங்கள் லைஃப் கோச்சிங் கிளாஸ் பண்ணிவிட்டு மாஸ்டர் கிளாஸ் பண்ணிக்கோங்க. அது என்னோடய தனிப்பட்ட சஜஷன் உங்களுக்கு. ஓகேவா? இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கிளாஸ் கற்றுக்கணும், இப்போ டாரோட் ட்ரேடிங் கற்றுக்கணும், இல்லை ஃப்ளவர் தெரப்பி கற்றுக்கணும், ஏஞ்சல் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும், ரேக்கி மாஸ்டர் கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் அன்றைக்கி எடுத்துக்கலாம். சரியா? ஸோ ஏதாவது உங்களுக்கு புரிதல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இன்றைக்கி நம்ம லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஷார்ட் ரீடிங் பார்க்குறோம். ஓகேவா? உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்? ஓகேவா? அவரோட அவங்களோட தாட், தட் மீன்ஸ் நீங்கள் பார்க்குறது மெயிலாக இருந்தீங்கன்னா ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா மேல். உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க, உங்களை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கா, உங்களோட லவ் பாண்டிங் எப்படி இருக்குது, சாமுவேல் ஏஞ்சலோட பிளஸ்ஸிங்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் எப்படி நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஸ்க்ரீனில் 2 பட்டர்ஃப்ளை வச்சுருக்கேன். அந்த பட்டர்ஃப்ளை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதிலே நம்பர் இருக்குது. ஓகேவா? ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. ஏன்னா லவ் ரிலேஷன்ஷிப்க்கு ஏஞ்சலை ப்ரே பண்ணிக்கோங்க. சாமுவேல் ஏஞ்சலை உங்கள் பர்சன் உங்களை பற்றின ஒரு என்ன தாட் ஓட்டிகிட்ருக்காங்க, உங்களோட கம்யூனிகேஷன் இருக்கா, உங்கள்கிட்ட பேசலாம்னு நினச்சிட்ருக்காங்களா? இதில் 2 பைல் இருக்குது. ஃபஸ்ட்டு பைல் பார்க்குறோம். உங்கள் பர்சன் மனசில் உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க, என்ன தாட் ஓட்டிகிட்ருக்காங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறீங்களோ, ரொம்ப கன்னிங்காக இருக்கீங்க, நீங்கள் அவங்க மேலே கோபமாக இருக்கீங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு தாட் அவருக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு அதாவது உங்களுக்கும் அவருக்கும் நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டி கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் அவருக்கு இருக்குது. நீங்கள் ரொம்ப அவரை ஸ்ட்ரிக்டாக பிடிக்கிறீங்க. அவங்கள ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஒரு பாசம் இல்லாமல் ரொம்ப கன்னிங்காக நடத்துகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட், உங்களை பற்றின தாட் அவருக்கு இருக்குது. பாசம் இல்லாதவ, இரக்கம் இல்லாதவ அப்படியே அந்த மாதிரி தாட்டு ஓடிட்டுருக்குறாரு. அப்படியா? நீங்கள் அப்படி தான் இருக்கீங்களா? சரி, கவலைப்படாதீங்க. ஓகே, இந்த நிலைமை மாறும். இது மாறிச்சுன்னா அடுத்தது ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும். கவலைப்படாதீங்க. ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இதுதான் சொல்கிறேன், சாமுவேல் ஏஞ்சல். ஓகே, அடுத்தது பைல் 2க்கு பார்க்கலாம். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பருக்கு. பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்கள் கரண்ட் பர்சன், உங்கள் லவ் லைஃப்பில் என்ன கரண்ட் சிச்சுவேஷன், உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காரு, என்ன தாட் ஓட்டிகிட்ருக்காரு. இது மெயிலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம். நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா மெயில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃபீமேல். என்னப்பா ரெக்கார்டே வருது. உங்கள் பர்சன் மனசில் என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் அடிக்கடி வாய்க்கா வரப்பு தகராறுலாம் நடக்குது. நிறையா குட்டி குட்டி சண்டைகள், அது பெரிய சண்டையாயிடுது. அந்த வாய்க்கா வரப்பு தகராறை பற்றி யோசனை வருது. இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, நம்ம மூவ் ஆன் ஆகிடலாமா, வேறு டைரெக்ஷன் சூஸ் பண்ணலாமா, இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்
அப்படிங்கிற மாதிரி தாட் ஓட்டுறாரு. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் உங்களுக்குள்ளே வந்து மணி ரிலேட்டடான விஷயங்களில் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் அதனால தான் உங்களுக்கும் அவருக்கும் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து திருமணமாகி இருக்கலாம், இல்லைனா லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கள கூட 2 பேர்த்துக்குமே சேர்த்து தான் லவ் லைஃப் நான் கொடுக்கறது. ஓகேவா? ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா 2 பேருக்கும் அடிக்கடி வாய்க்கா வரப்பு தகராறு இருக்குது, வாய் சண்டை. 2 பேரும் அப்படியே என்ன சொல்கிறதுனா, நீ பெருசா நான் பெருசா, நான் சொல்கிறத நீ கேளு அப்படிங்கிற மாதிரி. இல்லைனா உங்கள் பர்சன் இன்னும் சில பேருக்கு எப்படின்னா, உங்களை பற்றி அதாவது நீங்கள் வந்து அவரை தவறுதலாக பேசுகிறீங்க, உங்களை வந்து நீங்கள் வந்து எதுக்கு எடுத்தாலும் சண்டை பிடிக்கிறீங்க, நீங்கள் மற்றவங்ககிட்ட வந்து காசிப் பண்ணுறீங்க அவரை பற்றி, அந்த மாதிரி ஒரு தாட். நீங்கள் வந்து நீங்கள் வந்து மணி இன்கம்காக தான் நீங்கள் வந்து பழகுறீங்க, நீங்கள் இங்கேருந்து மூவ் ஆன் ஆகிடுவீங்க, அவரை விட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் தாட் ஓட்டிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, உங்கள் பர்சன் மேலே உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை இப்படி தான் அவரோட எண்ணங்கள் போயிட்டுருக்கு, உங்களை பற்றி தப்பாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா, உங்களுக்கு இதை புரிய வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க, ஹீலிங் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. சரியா? ஏன்னா 2 பைலுமே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். உங்கள் பர்சன் உங்களை பற்றி இப்படி தான் தாட் ஓட்டிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு மணி மைண்டடாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குது. ஸோ மூவ் ஆன் ஆகிடுவீங்களா, அவரை விட்டு நீங்கள் போயிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் அடிக்கடி வாய்க்கா வரப்பு தகராறு நடந்துக்கிட்டே இருக்கு. அதுதான். ஓகே, கவலைப்படாதீங்க, சரியாகும். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு, அது வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கு வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லை வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஃபோன் பண்ணிங்கனால நான் எடுக்க முடியாது, அப்புறம் வருத்தப்படாதீங்க ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிவிட்டு. சரியா? ஓகே, காட் பிளஸ் யூ. குரு சரணம்.